ரூபாய் 1564 கோடி மதிப்பீட்டில் 107 புதிய பேருந்து நிலையங்கள் மற்றும் மேம்பாட்டு பணிகள் முடிவுற்றும் 110 பணிகள் நடைபெற்று வருகின்றன. ரூபாய் 932 கோடி மதிப்பீட்டில் 153 சந்தைகள் கட்டி முடிக்கப்பட்டும் 77 சந்தைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நம்முடைய ரூபாய் 242 கோடி மதிப்பீட்டில் 92 அறிவுசார் மையங்கள் மற்றும் 44 நூலகங்கள் கட்டி முடிக்கப்பட்டும் 10 அறிவுசார் மையங்கள் மற்றும் 134 நூலக பணிகளும் நடைபெற்று வருகின்றன. ரூபாய் 838 கோடி மதிப்பீட்டில் 1145 நீர்நிலைகள் தூர்வாரி கரைகள் பலப்படுத்தி சீரமைக்கப்பட்டும் 152 நீர்நிலைகள் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. ரூபாய் 436 கோடி மதிப்பீட்டில் 920 புதிய பூங்கா மற்றும் அபிவிருத்தி பணிகள் முடிக்கப்பட்டும் 197 பூங்கா பணிகள் நடைபெற்று வருகின்றன. ரூபாய் 412 கோடி மதிப்பீட்டில் 230 நவீன எரிவாயு தகன மேடைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. ரூபாய் 338 கோடி மதிப்பீட்டில் நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கான அலுவலக கட்டிடங்கள் 27 கட்டி முடிக்கப்பட்டும் 74 பணிகளும் நடைபெற்று வருகின்றன. சென்னை தவிர பிற நகர்ப்புற உள்ளாட்சிகளில் ரூபாய் 398 கோடி மதிப்பீட்டில் பயோமைனிங் மூலம் தேக்க திடக்கழிவுகள் அகற்றி நிலத்தினை மீட்டெடுக்கும் பணிகள் பல்வேறு நகரங்களில் முடிவுற்றும் சில நகரங்களில் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகள் முடிவரும் போது 692 ஏக்கர் நிலம் மீட்டெடுக்கப்படும். ரூபாய் 554 கோடி மதிப்பீட்டில் திடக்கழிவு மற்றும் திரவ கழிவு மேலாண்மை பணிகளுக்கு 8285 வாகனங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதை தவிர நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சமுதாய கூடங்கள், அங்கன்வாடி உள்ளிட்ட இதர பல்வேறு பணிகளுக்கு ரூபாய் 3001 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் பல்வேறு நிலைகளிலே முன்னேற்றத்தில் உள்ளன. நகர்ப்புற உள்ளாட்சிகளின் மின் கட்டணம், குடிநீர் விநியோக கட்டடங்கள், பணியாளர்களுக்கான ஊதியம் ஆகியவற்றுக்காக ஆண்டுதோறும் சுமார் 5300 கோடி நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கு அரசு மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. குடிநீர் கட்டணம், சொத்து வரி, தொழில் வரி, குத்தகை இனங்கள், கட்டிட அனுமதி, பிறப்பிறப்பு சான்றிதழ் ஆகியவற்றை பொதுமக்கள் இணையதளம் மூலம் எளிதாக பெறும் வகையில் இணையதள வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. மன்னர்களின் தலைநகரமாக விளங்கிய ராமநாதபுரம், விவசாயம் சார்ந்த வணிகம், அபரிதமான தொழில் வளர்ச்சியை கொண்டுள்ள பெரம்பலூர் ஆகிய இரு நகராட்சிகளிலும் மாநகராட்சியாக தரம் உயர்த்துவது குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடன் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நகர்ப்புற உள்ளாட்சிகளில் புதிதாக அனுமதிக்கப்பட்ட பொறியியல், நகரமைப்பு மற்றும் சுகாதார பிரிவு பணியிடங்களில் 2566 பணியாளர்கள் அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு விரைவில் நியமிக்கப்பட உள்ளனர். பெருநகர சென்னை மாநகராட்சியில் நவீன உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்பு மற்றும் சேவைகளை வழங்குவதற்காக சிங்கார சென்னை 20 திட்டம் 2021ஆம் ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் இதுவரை 966 கோடி மதிப்பீட்டில் 1048 பணிகள் முடிக்கப்பட்டு ரூபாய் 397 கோடி மதிப்பீட்டில் 103 பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை பெருங்குடி மற்றும் கொடுங்கையூரில் 990 கோடி மதிப்பீட்டில் திடக்கழிவுகளை பயோமைனிங் முறையில் அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகள் முடிவரும் போது 568 ஏக்கர் நிலம் மீட்டெடுக்கப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.